டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க தேர்தல் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏன் வீழ்ச்சியை வழங்க இருக்கின்றது? ஜூலன் போஸ்டனில் வெளியாகிய சிறப்பு கட்டுரையின் தொகுப்பு. முதலாவது பிரச்சனை, 118 பேர் அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியில் போட்டியிடுகின்றார்கள். இந்த 118 பேரில் பெருந்தொகையானவர்கள் பலவேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கப்பட்டவர்கள். அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியில் உண்மையாக பாடுபட்ட நீதி நேர்மைக்காக உழைத்தவர்களெல்லாம் புறந்தள்ளப்பட்டு மேகா அணி என்று கூறப்படுகின்ற அமெரிக்க அதிபருக்கு தாளம் போடுகின்ற செம்பு தூக்கிகளை கொண்டவர்கள் இந்த தேர்தலில் பெருந்தொகையாக நிற்கின்றார்கள். இவர்களை கட்சிக்கு உள்ளும் யாரும் விரும்பவில்லை, வெளியிலும் யாரும் விரும்பவில்லை. இவர்களை பொறுத்த வரையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆணவத்திற்கும் அவருடைய ஈகோவிற்கும் அவருடைய பிடிவாதத்திற்கும் தீனி போட்டு அவர் எதை சொன்னாலும் அதுவே சரி என்று தாளம் போடுகின்ற ஒரு கும்பலாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது டொனால்ட் ட்ரம்பின் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று அந்த கட்டுரை விளங்கப்படுத்துகின்றது. இதற்குள் இருக்கின்ற சூட்சுமங்கள் என்ன? ஈரானுடைய போர் அமெரிக்க அதிபரை வீழ்த்த வேண்டிய தேவை இல்லை. ஈரான் போரினால் ஏற்பட்டிருக்கும் பணவீக்கமும் விலை உயர்வும் பெட்ரோல் விலை உயர்வையும் தாண்டி நாம் நிறுத்துகின்ற வேட்பாளர்களில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். டொனால்ட் ட்ரம்பிற்காக பாடுபடுகின்றவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பது அல்ல. மக்களுக்காக பாடுபடுவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய வேட்பாளர்களில் பெருந்தொகையானவர்கள் தயாரில்லை. இதுதான் அவர்களுடைய பலவீனம் என்றும் கூறுகின்றார்கள். கடந்த 10 வருட காலமாக அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியில் வீழ்த்த முடியாத ஒரு தலைவராகவும் அதிகார காந்த சக்தியாகவும் இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவரை விஞ்சி அந்த கட்சியில் இப்பொழுது ஒருவர் கூட இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் வாக்காளர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலும் அவர் வல்லவராக இருந்திருக்கின்றார். இப்போது அவர் இந்த விவகாரங்களை எல்லாம் கைவிட்டு இந்த வெற்றியான உயர்வு நிலை காரணமாக உருவாகிய ஈகோ என்கின்ற ஆணவம் காரணத்தினால் அந்த ஆணவத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அரசியலை நகர்த்துவதனால் அவரே தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொள்ளுகின்றார் என்பது இந்த ஆய்வினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. எப்போதுமே ஆணவ கூத்தாட்டங்கள் உடனடியாக வெற்றி தருவது போல இருக்கும். நீண்டகால அடிப்படையில் அது பெரும் தோல்வியாக மாறும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கண்டுபிடிக்க தவறிவிட்டார். இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்ற டெக்சாஸ் இடைத்தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்களிப்பு இது முடிவு அல்ல. ஆனால் அந்த முதல் கட்ட வாக்களிப்பில் அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த MAGA அணி வேட்பாளர் கென் பக்ஸ்டன் 2/3 பங்கு வாக்குகளை பெற்று 23 வருடங்களாக அப்பகுதியில் செனட்டராக பதவி வகித்து வரும் ஜான் கார்னினை தோற்கடித்திருக்கின்றார். அடுத்த தேர்தலில் அவர் முழுமையாக வெற்றி பெற வேண்டும். இந்த தகவல் டொனால்ட் ட்ரம்பிற்கு பெருமையை கொடுத்திருக்கின்றது. அவர் ஒரே ஒரு பதிவை மட்டும் போட்டார், இவரை ஆதரியுங்கள் என்று. மக்கள் அவரை ஆதரித்திருக்கின்றார்கள். இதனால் அமெரிக்கா முழுவதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய சொல்லை கேட்பார்கள் என்கின்ற அச்சம் ரிப்பப்ளிக்கன் கட்சியாகிய அவருடைய சொந்த கட்சிக்குள்ளேயே இப்பொழுது இருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய 118 வேட்பாளர்களும் முதல் கட்ட தேர்தலில் ஏறத்தாழ வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இது டொனால்ட் ட்ரம்பிற்கு அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கின்ற செல்வாக்கானது இன்னமும் வீழ்ச்சியடையவில்லை என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் இது உண்மை வெற்றி அல்ல. இறுதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருக்கின்ற மதில் மேல் பூனைகளாக இருக்கின்ற வாக்காளர்கள் தான் வெற்றியை தீர்மானிப்பார்கள். அவர்கள் எந்த பக்கம் பாய்கின்றார்களோ அந்த பக்கம்தான் வெற்றியை தீர்மானிக்கும். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய 118 வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் கழுவப்படக்கூடிய அபாயம் இல்லை என்று கூறிவிட முடியாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய அகந்தைக்கான விளைவாக அது அமைய போவதாகவும் கூறுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வேட்பாளர் தேர்வில் இருக்கின்ற குறைபாடு, இந்த வேட்பாளர்கள் நாட்டிற்கு விசுவாசிகள் அல்ல, டொனால்ட் ட்ரம்பிற்கே விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் டொனால்ட் ட்ரம்பை பப்பாசியில் ஏற்றி எல்லாவற்றையும் சரித்து விழுத்தக்கூடிய அபாயம் உள்ளவர்கள். இவர்களில் பெருந்தொகையானவர்கள் தீவிர போக்குடையவர்களாக இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே கடுமையான தீவிரமான பேச்சுக்களை பேசுபவர்களின் பின்னால் பலத்த ஊழல் இருக்க வேண்டும். அந்த ஊழலை மறைப்பதற்காக இப்படியாக அவர்கள் வெளிநாடகம் ஆடுவதை உலகம் என்றுமே கண்டுகொள்வதும் இல்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேட்பாளர்களை இன்றைய சமூக வலைத்தள காலம்
பித்தறிந்திருக்கின்றது. போலி விசுவாசம் காட்டுபவர்கள் ஊழல் பேர்வழிகளே என்பதற்கு கடைசியாக வெற்றி பெற்றிருக்கின்ற 63 வயதுடைய கென் பக்ஸ்டன், இவர் மீது பல ஊழல் வழக்குகள் இருக்கின்றது. டெக்சாஸ் பிராந்தியத்தினுடைய நிதியமைச்சராக இருந்து பத்திர மோசடி செய்த வழக்கும் இவர் மீது இருக்கின்றது. தனக்கு தேர்தல் நிதி யார் வழங்குகின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து தவறான சலுகைகளை வழங்கினார் என்கின்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கின்றது. லஞ்சம், ஊழல், முறைகேடு காரணமாக இவரது சொந்த கட்சியினரே இவர் மீது 20 குற்றச்சாட்டுக்களை தயாரித்து வழங்கி இருக்கின்றார்கள். இதுவே இவர் தவறானவர் என்பதற்கு அடையாளமாகும். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிபர் தேர்தலில் நிதி சேகரிப்பதற்கும் அவருக்கான கடும் விசுவாசியாகவும் இவர் தன்னை காட்டிக் கொண்டதன் பின்னதாக உச்சி குளிர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் இவரை நியமித்து இவருக்கு வெற்றி வாய்ப்பை அளியுங்கள் என்று கூறியிருக்கின்றார். இதுபோலத்தான் பெருந்தொகையான ரிப்பப்ளிக்கன் கட்சி வேட்பாளர்களுடைய நிலையாக இருக்கின்றது. கட்சியினுடைய சொந்த வேட்பாளர்களை மதிக்காமல் ஆணவத்தால் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற முடிவை நோக்கி, அதற்கான தீர்ப்பை வழங்கும் இடத்தை நோக்கி அமெரிக்க தேர்தல் கடிகாரம் சுழல ஆரம்பித்திருக்கின்றது. தன்னுடைய சொந்த அகந்தைக்கு தீனி போடுவோரையும் தமக்கு ஆமாம் சாமி போட்டு பிழைப்பு நடத்தலாம் என்று நாடு பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் வருகின்ற கும்பலை நம்பி நடுநிலையான மூத்த உண்மையான நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்கின்றவர்களை புறந்தள்ளி டொனால்ட் ட்ரம்ப் வகுத்திருக்கின்ற இந்த தேர்தல் வியூகம் கடைசியில் அடிவாங்க போகின்றது என்றும், இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய புகழ் அமெரிக்காவில் சரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த சரிவிற்குள் இந்த 118 பேரும் சிக்கப்படும் அபாயம் இருக்கின்றது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது. இவர்கள் எழுதியது போன்ற தோல்விக்குள் டொனால்ட் ட்ரம்ப் சிக்கப்படுவாராக இருந்தால் மீண்டெழுவது மிகவும் கடினமானது. ஒரு தடவை தோல்வியடைந்து மீண்டும் மீண்டெழுந்து வந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது மீண்டெழ முடியாத நொக் அவுட் அடியில் விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இதில் தோற்று விடுவாராக இருந்தால். ஈரான் போரில் அடைந்திருக்கும் தோல்வியை விட இது பெரும் தோல்வியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.